ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். ஒரு நாள் ஏதோ வேலையாக நடந்து சென்ற போது செருப்பு பிஞ்சு போச்சு. அருகே இருந்த வீட்டுக்கு சென்று அந்த வீட்டுக்காரரை அழைத்து, ஐயா, இந்த மாதிரி வரும்போது என் செருப்பு பிஞ்சு போச்சு, புது செருப்பு வேற, அதனால இதை இப்படியே தூக்கி எறிய மனசு வரல, இங்க உங்க வீட்டு வாசல் ஓரமா வச்சுட்டு போறேன், காலையில என் வீட்டு வேலைக்காரன் அனுப்பி எடுத்துக்கிறேன் என்றார். அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கூறினார். அதற்கு அந்த வீட்டுக்காரர் சொன்னார், ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர், எங்க வீட்டு வாசல்ல உங்க செருப்பு கிடப்பது கூட எங்களுக்கு கௌரவம் தான், நீங்க தாராளமா வச்சுட்டு போங்க என்று சொன்னார். சில ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த செல்வந்தரே இறந்து போனார். அவரின் இறுதி ஊர்வலம் நடந்தது. செருப்பு வைத்தாரே அந்த வீட்டு வழியே வந்தது பிணம். அப்போது நல்ல மழை. பிணத்தை தூக்கி வந்தவர்கள் அந்த வீட்டுக்காரரிடமே சென்று, ஐயா, சரியான மழையாக இருக்கிறது, தூக்கி செல்ல வேற முடியவில்லை, அந்த உடலை இங்கு மழை நிற்கும் வரை வைத்துவிட்டு பிறகு எடுத்துக்கொள்ள அனுமதி தருவீர்களா என்று கேட்டனர். அந்த வீட்டுக்காரர் அவர்களிடம் சொன்னார், ஏண்டா, யார் வீட்டு பணத்தை யார் வீட்டு வாசல்ல வைக்க போறீங்க, மரியாதையை எடுத்துட்டு போயிடுங்க என்று கூறினார். ஆகையால் உயிர் உடம்புக்குள்ள இருக்கும் வரைதான் ஒரு மனிதனுக்கு மரியாதை கிடைக்கும்.